கோயில் பாண்டாக்களுக்குள்ள சண்டை வந்தது. அப்போ அகல்யாபாய் ஹோல்கர் இந்த நகரத்தார்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாங்க, கோயில் நிர்வாகம் பண்ற பொறுப்பை. அந்த கோயிலை சில காலம் நகரத்தாரே பராமரிச்சோம். இது இல்லாம தனிநபர் தனித்தனியா பண்றது ஒரு பக்கம் இருக்கு. இதுல ஒவ்வொரு முறையும் இப்ப நாங்க பர்மால 65 முருகன் கோயில் கட்டியிருக்கோம். பர்மால மட்டும் 65 முருகன் கோயில் இருக்கு. எங்க சம்பாதிக்கணுமோ அங்கதான் சம்பாதிப்போம். அதையும் முறையா தர்மத்தோட தான் சம்பாதிப்போம், நியாயத்தோட. அதை தவறி செய்ய மாட்டோம். அடாவடியா போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இல்லாதவங்க. அதே மாதிரி தர்மத்துக்குன்னு ஒதுக்கி வச்ச பணத்துல வியாபாரம் பண்ண மாட்டோம், தர்மமா தான் போவோம். அவரு மாரி எங்க ப்ராப்பர்ட்டி இன்னும் ஆக்குபேஷன்ல இருக்குது. அது எந்த வருஷம்? நீங்க 22. அப்பவே அதெல்லாம் 2 நாள்ல முடியுதெல்லாம். அதாவது முதலாக அந்த ஆக்கிரமிப்பாளர் மேல கேஸே அப்பதான் நீங்க கொடுக்குறீங்க, பதிவு பண்றோம். அதாவது கமிஷன் லக்னோல பாக்குறோம், அடுத்த நாள் கமிஷனரை பாக்குறோம், அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் வந்த உடனே எல்லா டாக்குமெண்டையும் பார்த்தாரு போலீஸ் கமிஷனர். தமிழர் இல்ல அவரு கர்நாடகா. அவரை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்க புறப்பட்டு காசியிலேருந்து லக்னோலேருந்து காசிக்கு வந்தோம். காசிக்கு வந்த உடனே ஒரு சதீஷ் கணேஷாரை பார்க்க போறோம். அங்க அந்த காசி சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் அங்க ரெடியா வச்சிருந்தாங்க. அப்படின்னா சிஎம் அலுவலகத்திலிருந்து ஏற்கனவே தகவல் இருக்கு, அதெல்லாம் வந்துச்சு. எங்க ஆளுங்க போறவங்க எல்லாம் எலெக்ட் ஆகி போறவங்க எல்லாம் வெக்கேட் பண்றதுக்கு போவாங்க. எல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன் பாரு, வந்துருவாங்க, அப்புறம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. இப்படிதான் ஒவ்வொரு பருவத்திலையும் தாழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த நிர்வாகிகள் ஒரு முடிவு பண்ணாங்க, நம்ம நிர்வாகிகளால அது முடியாது, இதுக்கு ஒரு தனி டீமை போடணும் அப்படின்னா எங்களை நியமிச்சாங்க. என்னையவும் மூசோனையும் எலிமினேட் பண்ணணுங்கிற தீர்மானத்துல நாங்க எங்க தங்கி இருக்கிறோமோ அங்க நெருப்பு வைக்கப்பட்டது. எங்க மேல லாரிய ஏத்தி அதுக்கு ட்ரை பண்ணாங்க, ரவுடிஸ் அனுப்பிச்சாங்க. நாங்க போற வர இடங்களெல்லாம் நோட் பண்ணாங்க. அதனால நாங்க பல இன்னல்களை சந்திச்சோம். நாங்க எங்க தங்கி இருக்கோம்னே சொல்லல, நாங்க சத்திரத்திலே தங்கல. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. நல்லாவே முடியும். நாங்க ஒரு டெனண்ட்டையும் காலி பண்ண இல்ல. இதுல அப்படி நாங்க வெக்கேட் பண்ணவங்க 3 பேர் இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னு தெரியாது. இப்ப நான் உங்களை நியமிச்சு நீங்க இதை மீட்டு கொடுங்கன்னு சொன்னேன். நீங்க பணத்தை கொடுத்து உங்க பொசிஷன்ல எடுத்துட்டீங்க, நீங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, லக்னோ வரீங்க, உடனே வாரணாசிக்கு வரீங்க, அங்கே போலீஸ் கமிஷனர் ஆணையரை பார்க்குறீங்க, ரெவென்யூ ஆணையர் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சடார் நடக்குது. இது பாஜக இல்லாமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? நடக்காது. மோடி ஏட்ஸ் தமிழ் அப்படின்னு தமிழகத்தில் ட்ரெண்டிங் ஆன நாளில்தான் நகரத்தார் அவங்க கட்டிய மிக பிரம்மாண்டமான அந்த தர்ம சத்திரம் நாட்டு மக்களுக்கு காசியில் அர்ப்பணிக்கப்பட்டது. அது அந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அப்படிங்கிறத மறந்துட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் யோகி ஆதித்யநாத், துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், இவங்களெல்லாம் அந்த பெருமை சாரும். காசி விஸ்வநாதங்கிற பேர் இருக்கும். எங்க ஊர்ல 2 காசியா இருப்பாங்க, பங்காளிகள்ல 2 பேர் இருப்பாங்க. அது மாதிரி காசி விஸ்வநாதருக்கும் சிவனுக்கும் எங்களுக்கும் அப்படி ஒரு தொடர்புன்னு நாங்க நம்புறோம். சிவபெருமானே எங்க குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததாகவும் மருதவாளராக இருந்ததாக இன்னைக்கும் நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு பார்வை 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா காசியில் காசி நகரத்தார் அவங்க ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டியிருந்தாங்க. அது ஒரு தர்ம சத்திரம். அதை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தாங்க. அந்த நிகழ்ச்சியிலே தமிழகத்தை சேர்ந்தவர், இப்பொழுது துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும், அந்த மாநிலத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் கலந்து கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. நம்ம ஸ்ரீ டிவியில் கூட லைவ் போட்டிருந்தோம். இது செய்திகளாக பல ஊடகங்கள்லையும் வந்திருக்கு. ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்ன? நகரத்தார் இங்கே தமிழகத்தில் இருக்கிறாங்க. நம்ம குறிப்பாக இந்த பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, மதுரை, சிவகங்கை, இங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எப்படி காசியில் ஒரு மிகப்பெரிய சத்திரத்தை கட்டியிருக்காங்க? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்ன? இந்த சத்திரம் கட்டுவதற்கு அதுக்கு பின்னால் இருந்த சம்பவங்கள் என்ன? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நமது அரங்கத்திற்கு அந்த சத்திரம் உருவாகத்திற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்த
ஃபார்மர் டிஎஸ்பியாக இருந்த திரு முத்துக்குமார் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவரோடு பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். 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 நான் முன்னுரையில் சொன்னது மாதிரி நகரத்தார் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படிங்கிறப்பே இங்கே தென்பகுதியில் குறிப்பாக மதுரை அதை ஒட்டிய மாவட்டங்களில் இருக்காங்கங்கிறது தெரியும். செட்டிநாடு அப்படின்னே அதை சொல்கிறாங்க. இவங்க வந்து காசியில் போய் ஒரு சத்திரம் கட்டியிருக்காங்க. அதுக்கு பல ஆண்டுகளாக அதற்கு வரலாறு இருக்குங்கிறாங்க. எப்படி இங்கேருந்து அங்கே போய் இந்த தர்ம காரியங்கள்லாம் சொன்னால் அவங்களுக்கும் காசிக்குமான முதல்ல தொடர்பு என்ன? நமக்குன்னா செட்டியார்கள்னா வர்த்தகம் உலகம் முழுக்க பண்ணிட்டு இருந்தாங்க, பர்மாவில் இருந்தாங்க, அங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணாங்கங்கிறது தெரியும். காசிக்கும் நகரத்தாருக்கும் என்ன சம்பந்தம்? நகரத்தார்கள் வந்து 1800 சமயங்கள்ல கல்கட்டாவில் ரொம்ப சுபிட்சமாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். 17ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டிலிருந்து திருப்பனந்தாள் குமரகுரு சுவாமிகள் காசிக்கு வந்து அங்க சிவாலயங்களை புனரமைக்கணுங்கிறது அவருடைய நோக்கமா இருந்தது. அப்போ அவங்க வந்து அந்த முகலாய மன்னர்கிட்ட கேட்டு அனுமதி வாங்கி அங்கிருந்த காசியில இருந்த சிவாலயங்களை புதுப்பிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல நகரத்தார் சமூகம் அவங்களுக்கு உதவியா இருந்தாங்க. அன்னையிலிருந்து எங்களுடைய தொடர்பு காசியில ஆரம்பிச்சுது. அவங்க மடம் அங்க இருக்குது காசியில. அந்த அவங்களுடைய மடத்துல இருந்து தான் முதல்ல விஸ்வநாதர் கோயிலுக்கு வேண்டிய பூஜை சாமான்களை நாங்க எடுத்துட்டு போனோம். இத கொஞ்ச காலம் கழிச்சு 1813 சமயங்கள்ல இப்ப இருக்கிற பழைய சத்திரத்தை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து சம்பவம் எடுக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த சம்பவங்கிறது அபிஷேக பொருட்கள் அடங்கின விஷயங்கள். விஸ்வநாதருக்கு அபிஷேக பொருட்கள் கொடுக்கிற பாக்கியம் நகரத்தாருக்கு கிடைச்சது. அதுக்கு பல 100 ஆண்டுகளா அதை தொடர்ந்து செய்கிறோம். உலக யுத்தம் வந்த போதும் சரி, ஃப்ளட்டு வந்த போதும் சரி, கரோனா வந்த போதும் சரி, எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்தாலும் இது தடைப்படலை. போட்ல எல்லாம் போய் கொடுத்துருக்குறோம். எதுக்காக சொல்ல வரேன்னாக்க சிவனருள் இருக்கிறதுனால தான் எங்களால் அதை செய்ய முடியுதுங்கிறது தான். இந்த தொண்டுக்காக நகரத்தார் மத்தியில நீங்க எங்க குடும்பங்கள் எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதங்கிற பேர் இருக்கும். எங்க ஊர்ல 2 காசியா இருப்பாங்க, பங்காளிகள்ல 2 பேர் இருப்பாங்க. அது மாதிரி காசி விஸ்வநாதருக்கும் சிவனுக்கும் எங்களுக்கும் அப்படி ஒரு தொடர்புன்னு நாங்க நம்புறோம். சிவபெருமானே எங்க குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததாகவும் மருதவாணராக இருந்ததாக இன்னைக்கும் நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து நாகநாட்டிலிருந்து காஞ்சிபுரம் வந்து காவேரி பூம்பட்டினம் வந்து இன்னைக்கு பாண்டி நாட்டில் இருக்கோம். இந்த காவேரி பூம்பட்டினத்தில் நாங்கள் இருக்கும் பொழுதுதான் மருதவாணர் பட்டினத்தார் வந்து குபேரருடைய சொரூபம். அவர் குடும்பத்தில் எங்க நகரத்தார் குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு ஜீவ சமாதியா திருவொற்றியூர்ல இருக்கிறாங்க. எல்லாரும் போய் கும்பிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு மகனாக சிவபெருமான் மருதவாணராக வந்து வாழ்ந்தாரு அப்படிங்கிறது நம்ம நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட சிவ தொண்டு, சிவ குடும்பம், எங்களுடைய குடும்பத்தார் அப்படிங்கிற உறவு தான் எங்களுக்கு அதிகம். அதனாலதான் எல்லா இடத்துலையும் சிவ தொண்டு நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க சிவ கோத்திரம்னு எங்களுக்கு கோத்திரத்துல சொல்றாங்க. இந்த காசி சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது 1590 நாங்க வந்து முருக வழிபாட்டில் இருக்கிறோம். பாண்டிய நாட்டில இருந்து பழனிக்கு போக வர இருக்கிறோம். அங்கிருந்து 1800 கல்கட்டாவில் தொழில் துவங்குறோம். இந்த 17ஆம் நூற்றாண்டுலேருந்து குமரகுருபரர் சுவாமிகளோட அவங்க மடத்திலேருந்து இந்த காசி தொண்டு துவங்குதோம். சத்திரங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டம் பண்றாங்க. அந்த சிஸ்டத்தை பண்ணது வந்து இன்னைக்கு இருக்கிற முருகப்பா குழுமம், அன்னைக்கு முருகப்பா அண்ட் சன்ஸ்னு பேரு, அவங்க நிர்வாகம் தான் இதை ஒரு சிஸ்டமைஸ் பண்ணாங்க. அதனாலதான் தனிநபர் யாருக்கும் இதுல வந்து கொண்டாடுற மாதிரி இல்லாமல் சமூகத்தின்பால் இந்த பணி வந்தது. இதை செய்யறதுக்கு எவ்ரி 3 years ஒன்ஸ் நாங்க ஒரு கமிட்டி எடுக்கிறோம். ஸோ கமிட்டி வர வர புதிய ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க, அதில் இன்வால்வ் ஆகிக்கிறாங்க, பெரியவங்க ஒதுங்கிக்கிறாங்க, வழி காமிக்கிறாங்க. இப்படி இந்த தொடர்ச்சியா அது நடக்கிறதுனால தான் இத்தனை ஆண்டுகள் இது தொடர்ந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய சமூக பணி. இப்ப கட்டியிருக்கிற புதிய கட்டடம் இந்த சம்பவம் எடுத்துட்டு போறதுக்காக பூவுக்காக வாங்கப்பட்ட நந்தவனம். கோயில்ல இருந்து கங்கையில குளிச்சுட்டு நேரம் போனீங்கன்னா அது ரத யாத்திரா ரோடுன்னு பேரு. அது போய் சேர்ற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம நந்தவனம் இருக்கும்.
சிக்ரா நந்தவனம்னு பேர். அந்த எப்படி நந்தவனம் இருந்ததோ அது மாதிரி பசுமடம் இருந்தது. எல்லாமே நம்ம ஐயாக்கள் வந்து அந்த காலத்துல கோயில் குளிச்சுட்டு கங்கையில குளிச்சுட்டு பூ பறிச்சுட்டு போய் கட்டி கொடுத்ததெல்லாம் இருக்குது. இப்போ அந்த விஷயத்துலதான் இப்போ அந்த காசி விஸ்வநாதருக்கு அதாவது எந்த கால பூஜை நகரத்தார் செய்யக்கூடியதாக? அது ஒரு நாளைக்கு 4 கால அபிஷேகம் அவங்களுக்கு நடக்குது. அதுல 3 காலத்துக்கு உள்ளது நகரத்தார் கொடுக்குறோம். காலையில 11 மணிக்கு ஒரு அபிஷேகம் இருக்கும், அதுக்கு போகும். சாயங்காலம் 6 மணிக்கு சப்தரிஷி பூஜைன்னு ஒன்று இருக்கு. அது அங்க உள்ள பாண்டாக்கள் செய்யறாங்க. அதுக்குள்ள பொருட்கள் நம்ம பாண்டாக்கள் மூலமா கொடுக்குறோம், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் 8 மணிக்கு சிங்கார ஆர்த்தின்னு இருக்கு. இரவு ஒரு ஆர்த்தி இருக்கு. இதுக்கு இந்த பாக்கியம் நம்மளுக்கு ஏன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயில் பாண்டாக்களுக்குள்ள சண்டை வந்தது. அப்போ அகல்யாபாய் ஹோல்கர் இந்த நகரத்தார்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாங்க, கோயில் நிர்வாகம் பண்ற பொறுப்பை. அந்த கோயிலை சில காலம் நகரத்தாரே பராமரிச்சோம். பாண்டாக்களுக்குள்ள சண்டை வந்த பொழுது திருப்பி அலகாபாத் கோர்ட்ல தீர்ப்பாகி வரும் பொழுது கரெக்டா நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ரிசீவர் வேலைகளுக்கு முடிஞ்சிடுச்சு, நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க, இனிமே சரவணன் நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அறநிலையத்துறை மாதிரி நீங்க இல்ல, நீங்க அததான் பண்ணிட்ட. அதாவது அந்த காலத்திலேயே அப்படி ஒரு சேவையை நாங்க எங்களுடைய முன்னோர்கள் செய்திருக்கிறாங்க. இது நகரத்தார் அப்படிங்கிற பாரம்பரியம். அந்த விஷயத்துக்கு வர, அதாவது சாதாரணமா பக்தி அப்படிங்கிறப்ப ஒரு தனி மனிதன் சார்ந்துதான் இருக்கும். நம்ம ஓவராலா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும், அதுக்கு திருப்பதிக்கு ஏதோ ஒண்ணு பண்றது, முருகனுக்கு ஏதாவது திருச்செந்தூர் முருகன் பண்றது, பழனிக்கு பண்றது, ஏதோ என்னுடைய வேண்டுதலா இருக்கும். எங்க ஊர்னா சுவாமிமலை முருகனுக்கு ஏதாவது பண்றதுன்னு வேண்டிப்போம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் அந்த பக்தி சார்ந்ததா இருக்கும். ஆனா ஒரு சமுதாயமாக ஒரு வேலை செய்யறதுலேயே பல சிக்கல்கள் இருக்கும். அது இப்ப நீங்க சொல்ற அந்த கமிட்டி அந்த இதெல்லாம், இதுல எப்படி ஒற்றுமையாக நகரத்தார் எல்லா இடங்களையும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்ப நீங்க காசி விஸ்வநாதர் சொல்றீங்க, அயோத்தியால உங்களுக்கு இருக்குது, கயால இருக்கு, இது எப்படி? ஒவ்வொரு நகரத்தாரும் தன்னுடைய தொழில் துவங்குற அன்னைக்கு, புது கணக்கு எழுதுற அன்னைக்கு தர்மத்துக்குன்னு ஒரு பங்கு எழுதுறாங்க. அப்படி தர்மத்துக்குன்னு எழுதப்பட்ட பங்கை எல்லாம் அனுப்பிச்சு வைப்பாங்க. சில பேர் அவங்களே நிர்வாகம் பண்றாங்க, சில பேர் பொதுவுல கொடுக்குறாங்க. அப்படி பொதுவுல கொடுக்கப்பட்ட பணங்களை பராமரிக்கிறதுக்காக தான் இந்த கமிட்டி, இந்த சங்கம் இதெல்லாம் ஓடி இருக்கு. இது இல்லாம தனிநபர் தனித்தனியா பண்றது ஒரு பக்கம் இருக்கு. இதுல ஒவ்வொரு முறையும் இப்ப நாங்க பர்மால வந்து 65 முருகன் கோயில் கட்டியிருக்கோம். பர்மால மட்டும் 65 முருகன் கோயில் இருக்கு. ஸ்ரீலங்கால இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியால இருக்கு, செய்கோன்ல இருக்கு. நீங்க சவுத் ஈஸ்ட் ஏசியால நாங்க வியாபாரம் பண்ண எல்லா இடத்துலையும் நாங்க வந்து நம்மளுடைய முருகனையும் சிவனையும் வழிபடாம இருந்ததில்ல. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்ங்கிறது எங்களுடைய. இப்ப நாங்க இருக்கிற 96 ஊர்லயும் எல்லா ஊர்லயும் நகர சிவன் கோயில் கட்டியிருக்கோம். நகர கோயில் ஒண்ணு இருக்கு, கோயிலை சார்ந்துதான் நாங்க. 96 ஊர்னு சொல்றது நீங்க சொல்ற அந்த செட்டிநாடு. இந்த செட்டிநாட்டுல நீங்க வந்து நாங்க எல்லாருமே கோயிலை வச்சுதான் எந்த செயலும் செய்யறோம். எங்களுக்கு இறை ஈடுபாடுங்கிறது குழந்தை பருவத்திலிருந்தே கொண்டு வந்துடுறாங்க. உங்களுடைய சமூகத்துடைய இந்த போக்கஸ்ங்கிறது கோயில்ல இருந்து தான் தொடங்குது. எல்லாமே நாங்க கோயில வச்சுதான் செய்வோம். முதல்ல பார்க்க வைக்கிறதுன்னு நல்லது கெட்டது சொல்றதே கோயில போய் தான் சொல்லுவோம். முதல்ல எல்லாமே கோயிலை சார்ந்துதான் நாங்க இருக்கிறோம். அதனால எங்களுக்கு இறை அருள், இறை பக்திங்கிறது சிறு வயதுல இருந்தே சொல்லப்பட்டு இருந்தது. அப்படி இப்ப பர்மால இருக்கிறோம், எங்களுடைய பொது சொத்துக்கு ஒரு பணம் சேருது, தர்மத்துக்குன்னு எழுதி வச்ச பணத்தை அனுப்புறோம். அவங்க நேரம் திருவண்ணாமலைக்கு வராங்க, திருவண்ணாமலையில ஒரு இடத்த வாங்குறாங்க. அடுத்த பயணத்துல வரும்பொழுது அந்த பில்டிங்கை வாங்குவாங்க. அடுத்த பயணம் வரும்பொழுது அங்க அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி எல்லா நகரத்தாரும் கூடி பேசி என்ன செய்யலாம், எந்த ஊர்ல எந்த சிவாலயத்துல என்ன பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணி பொதுவாக செய்ய வேண்டியதெல்லாம் முடிவு பண்ணி அதை ஏஜென்ட் மூலமா யார் அங்கேருந்து பயணப்பட்டு வர்றாங்களோ அந்த நேரத்துல தோதா இருக்கவங்களை அனுப்பிச்சு இதை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் வாங்கி இதெல்லாம் சேர்த்தாங்க. மொத்தத்துல அன்னைக்கு 15,000 குடும்பம் இருந்தாங்க, இன்னைக்கு 45,000 குடும்பம் சுமாரா இருக்கிறோம். எங்க பாப்புலேஷன் அவ்வளவுதான். உங்களோட டேட்டா வந்து அவ்வளவு கரெக்டா இருக்கும். நாங்க 54 கண்ட்ரில வியாபாரம் பண்றோம், நல்லா இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம்.
பட் எல்லாருமே சம்பாத்தியத்துல ஒரு பங்கு தர்மம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடே வாழ்றவங்க. எந்த ஒரு சம்பாத்தியமும் எது சந்தோஷமோ நம்மளை நோக்கி வருதோ அதான் நிலைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க. அதுல சிறு வயசுல இருந்தே எங்களுக்கு அது மாதிரி நெய்தி போதனை கதைகள் மாரி ஐயாக்களும் பெரியவங்களும் எங்களுக்கு சொல்லி எங்களை வளர்த்துறாங்க. அதனால தவறான பாதைக்கு போறதுங்கிறது இருக்காது. ஏன்னா திருவிழாக்கள் விசேஷங்கள் எல்லாத்துலயும் கூடி மகிழ்றது நாங்க. அதனால இது ஒரு தனிப்பட்ட சமூகம் தான், சிறிய சமூகம் தான், ஒற்றுமையான சமூகம். எல்லாத்துலயும் கலந்து பேசிக்கிறோம். தெரியலைங்கிற இப்ப நீங்க யாராவது ஒரு நகரத்தாரை ரெஃபர் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல எங்களுக்கு கனெக்ட் ஆயிடுவாங்க. அது மாரி ஒரு சின்ன கம்யூனிட்டி தான். அதனாலதான் எங்களால அது சாத்தியமா இருக்கு. அதே போல தமிழ் தொண்டும் உங்க நகரத்தார் சமூகம் பல விஷயங்களா பண்ணிட்டு இருக்கு. இதையும் பார்க்குறோம். இப்போ கம் டு அந்த மெயின் ஃபோக்கஸ்க்கு வந்துடும். இப்போ மிக பிரம்மாண்டமான இடத்த கட்டிட்டீங்க. நீங்கள் எப்படி சொன்னீங்க, ஒரு லேண்ட் இருந்தது, அது பசுமடமாகவும் இருந்தது, நந்தவனமாகவும் இருந்தது. இது நான் அந்த செய்திகளில் இது சம்மந்தமாக புரட்டும் பொழுது 2022 செய்தித்தாள்களில் வருது. என்னென்னா இது வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அந்த ஆக்கிரமிப்பை இப்பொழுது மீட்டிருக்காங்க, அதோடைய சந்தை மதிப்பு அப்படின்னா 240 கோடி, கிட்டத்தட்ட 62,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் அப்படிங்கிறாங்க. சாதாரணமாக இது மாதிரி ட்ரஸ்ட்டு எல்லாரும் வச்சுருக்கிறவங்க ஒரு பொது புத்தியில் நான் சொல்கிறேன், இதை எதையாவது பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மல்டி ஸ்டோரேஜ் ஒரு இது வணிக வளாகமாக கட்டினா மாதத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இவ்வளோ வருமானம் வரும், அது இந்த சமுதாயத்திற்கு கல்வி பண்ணி வேறு வேறு வேலைகளுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் ஆனால் தர்மசத்திரம் அப்படின்னு கட்டணும்னு ஏன் முடிவு பண்ணுறீங்க? அதற்கு பின்னால் அந்த இடம் எப்படி ஆக்கிரமிக்கிட்டா அந்த வரலாற்றை சொல்லு. பொதுவாக நகரத்தார்கள் வந்து சம்பாத்தியம் பண்ணுறது சம்பாத்தியம் பண்ணுவோம், எங்கே சம்பாதிக்கணுமோ அங்கே தான் சம்பாதிப்போம். அதையும் முறையாக தர்மத்தோடு தான் சம்பாதிப்போம், நியாயத்தோட. அதை தவறி செய்ய மாட்டோம். அடாவடியாக போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இல்லாதவங்க. அதே மாதிரி தர்மத்துக்குன்னு ஒதுக்கி வச்ச பணத்துல வியாபாரம் பண்ண மாட்டோம், தர்மமாக தான் போடுவோம். இதுல வந்து எந்த குழப்பமும் கிடையாது. ஒரு தர்மத்தை வந்து தொழிலா பண்ணணுங்கிறது இருக்காது. அந்த தர்மம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பண்ணுவோம். இப்போ ஒரு தர்மம் தொடர்ந்து நடைபெறணும், அதுக்கு என்ன வேணும்? ஒரு உதாரணத்துக்கு கல்கட்டால நாங்கள் 1800 ரொம்ப செழிப்புமா இருந்தோம். ஒரு பீரியட்ல வேர்ல்டு வாரில் வந்ததுக்கப்புறம் நம்ம தொழில் நொடியுது. அதுக்கப்புறம் நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்க சிவத்தொண்டு நின்று போயிடக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு வெள்ளைக்காரன்ட்ட ஒரு பில்டிங்கை வாங்கி 900 சதுரடி வாங்கி அதில் அன்னைக்கு 1,22,000 ரூபா செலவு பண்ணி 3 ஃப்ளோர் கட்டி அதை வாடகை வாங்கி அந்த வாடகையின் மூலமாக சிங்கார முருகேசர், கல்கட்டாவில் சிங்கார முருகேசர் கோயில் எங்களுது. அது மாதிரி ஹவுரா பக்கத்தில் எங்கள் விடுதி இருக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது அதை தொடர்ந்து நிர்வகிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ ஒரு கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அந்த தர்ம சொத்தை என்னைக்குமே வியாபாரமா பண்றதில்ல, வியாபாரமா பார்க்கறதில்ல. இது வந்து ஐயாக்கள் வந்து நந்தவனமாக செய்து வச்சது. அங்கிருந்து வில்வம் இருந்தது, வில்வ மரங்கள் இருந்தது. நாங்கெல்லாம் ஆக்கிரமிப்பை எடுக்கும் பொழுதும் வில்வ மரம் இருந்தது. அப்போ அந்த வில்வ இலையும் பசும் பாலும் அபிஷேகத்துக்கு போயிட்டு இருந்தது. அதனாலதான் விஸ்வநாதர் மீட்டு கொடுக்குறாரு. அதே இடத்துல நாங்க வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏரியா வேற, தர்மத்தையும் வியாபாரத்தையும் நாங்க சேர்க்கறது இல்லை. அந்த இன்னைக்கு நாங்க அங்க பண்ணியிருக்கிற இந்த 60 கோடி சொத்து, அதை பராமரிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை தான் அங்க செய்வாங்களே தவிர அதை லாப நோக்கத்தோட செய்ய மாட்டாங்க. அது எங்க நகரத்தாருடைய பண்பாடு. இந்த சொத்தை மீட்கிறதுக்கு சிரமப்பட்டது உண்மை. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் பழ ராமசாமி எங்களுக்கு எப்படின்னா ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் இந்த பொது சொத்துக்களை நிர்வாகம் பண்றதுக்காக ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒரு குழுவை தேர்ந்தெடுப்போம். அதுல வாலண்டியர்ஸ் வருவாங்க எல்லா ஊர்ல இருந்தும். இப்ப நாங்க இருக்கிற எல்லா ஊர்ல இருந்தும் எடுப்போம். அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட 7 பேரை நிர்வாகிகள் ஆக்குவோம். அந்த நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சொத்தெல்லாம் பராமரிப்பாங்க. இது ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒருக்கா இது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எங்களுக்கு காசியில் இருக்குது, கயால இருக்குது, அயோத்தியில் இருக்குது, இது மாதிரி பல சொத்துக்கள் பல ஊர்ல இருக்குது, நாசிக்ல இருக்கு. இந்த சொத்துக்கள்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் 2-3 ப்ராப்பர்ட்டி 3-4 ப்ராப்பர்ட்டி இப்படி இருக்கும்.
இது எல்லாம் பராமரிக்கிறது இங்கே சென்னையிலையும் இருக்குன்னு வச்சுங்களேன். இது எல்லாம் பராமரிக்கிறது இவங்களுக்கு வேலை. டாக்ஸ் கரெக்டாக கட்டியிருக்கா, அது மெயின்டெனன்ஸ் இருக்கா, எல்லாமே. இது எதுக்காக பண்றோம்னா வர்றவங்க சௌரியமா தங்கணும், கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிட்டு திரும்பி போகணும். அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ ஒரு சாதாரணமா ஒரு சத்திரம் தான் அது. அது வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் சென்டர் தான். கம்ஃபர்ட் ஜோன் அங்க பாக்குறது இல்லை யாரும். எல்லாரும் வந்தா தரையில தான் படுப்பாங்க. அது மாதிரி என்ன சத்திரத்துக்கு தேவையோ ஒரு சத்திரமாக அப்படிதான் இருந்தது. எங்க இதுல பெரும் கோடீஸ்வரர்கள் வந்தா கூட அங்க உள்ள சம்பிரதாயப்படி தரையில தான் இருப்பாங்க. யாரும் அவங்களுக்காகன்னு தனியா எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. பொருளாதார வித்தியாசத்தை நாங்க எங்கேயுமே காமிக்கிறது இல்லை. கல்யாணத்துக்கு போனா கூட எல்லாரும் 1.25 ரூபாய் தான் எழுதுவோம். உங்களை மாரி பெரிய டொனேஷன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம். முதல்ல 4 நாள் எழுதிக்கிட்டு இருந்தோம், இப்ப செல்லாது போனதுனால ₹1 எழுதுறோம். ஏன்னா எல்லாராலையும் செய்ய முடியணும். யாருக்கும் பொருளாதார ரீதியா உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிற வித்தியாசம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எங்க பெரியோர்கள் வந்து அதை தீர்க்கமா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கெல்லாம் போய் ஒரு இடத்துக்கு போனாக்க எங்க பொது கட்டடத்துக்கு போறோம், சத்திரத்துக்கு போறோம்னா மகமைன்னு சொல்லுவோம். அந்த மகமையை கட்டிட்டு நாங்க தங்கிட்டு சாப்பிட்டு வந்துருவோம், கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். அவங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அது பயன்படட்டும். அப்படிதான். அந்த மாதிரி தான் இது ஒவ்வொன்றும் செய்யறது. இதுல இந்த ஷார்ட்ஃபாலுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு நிர்வாக செலவாகுது, எவ்வளவு டாக்ஸ் ஆகுது. நாங்க எங்கேயுமே அரசாங்கத்துக்கு புறம்பாவோ அரசுக்கு எதிராகவோ எதுவும் செய்ய மாட்டோம். நாங்க சட்டப்படி என்னவோ அதான் செய்வோம். வயலேஷனுங்கிறது எங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. பொது காரியங்கள்ல ரொம்ப தெளிவா இருப்போம். அதுபடி அதுக்கு என்ன வேணும் அதை டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பராமரிப்பு செலவை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணுவாங்க. அதை ட்ரையல் பார்ப்பாங்க. அது சரியா இருக்கா, இது சரியா வந்தா அப்படியே விட்டுருவாங்க. அதுல மாற்றம் வேணா அடுத்த கமிட்டியில அதை டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது மாதிரி எல்லாரும் கலந்து பேசி பலருடைய ஆலோசனைகளால நல்ல கருத்துக்கள் ஆரோக்கியமா பரிமாறப்பட்டு ஒவ்வொரு தர்மமும் செஞ்சுட்டு வர்றதுனாலதான் எங்களால இவ்வளவு காலம் நீடிக்க முடியுது, இவ்வளவு தர்மங்கள் நிக்குது. ஆக்கிரமிப்புகள் இருக்குது, அது இந்த 3 நாடுகளுக்கு ஒருக்கா ஒவ்வொருத்தரும் மாறும் பொழுது பராமரிக்க முடியாம போயிடுது. அந்த மாரி சூழ்நிலையில தான் என்னையும் மூசோ அழகப்பண்ணனையும் பொதுக்குழுல இருந்து நாமினேட் பண்ணாங்க. மூசோ அழகப்பண்ண வந்து கோட்டையூரவங்க, பொலிட்டிக்கலா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தவங்க, காசி தொகுதியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. நான் ஒருத்தன் தான் எங்க துறையில எங்க கம்யூனிட்டியில போலீஸ்ல இருந்தவன். எனக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சில பேர் இப்ப இருக்கிறாங்க, சில பேர் இருந்து ரிட்டையர் ஆயிட்டு இருக்காங்க. போலீஸ்ல ரீசெண்டா ரிட்டையர் ஆன டிஎஸ்பி நான் தான். இங்க உள்ள சட்டத்திட்டங்கள்லயும் கொஞ்சம் லேண்ட் ஆர்டர்ல அடிபட்டு வந்தவன் நானு. அதனால என்னுடைய அனுபவத்தை அவங்க பயன்படுத்திக்க நினைச்சிட்டு என்னையவும் மூசோ அழகப்பண்ணனையும் நாமினேட் பண்ணி எங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்தாங்க. எங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு ஒரு 3 பேரையும் கொடுத்தாங்க. ரிட்டையர்டு ஜிஎம் தேனப்பண்ணு, ஐஓபி ரிட்டையர்டு ஜிஎம் தேனப்பண்ணு, அவங்க பள்ளத்தூர். ஐசிஐசியில வேலை பார்த்தவங்க நாச்சியப்பன், இப்ப இருக்கிற கதிரேசன் இப்ப செக்ரட்டரியா இருக்காங்க தேவக்கோட்டை. இது மாதிரி சில இவங்கெல்லாம் எங்களுக்கு உதவிக்காக நீங்க எப்பனாலும் உங்க அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு கிரவுண்ட் ஒர்க்ல என்ன பண்ணி கொடுப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் இந்த இந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அங்க போனோம் காசிக்கு. காசிக்கு வந்து போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம மூசோ அண்ணன் வந்து அபிராமி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் திருக்கடையூர், அந்த கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு தான் வர முடியும்னாங்க. அதே மாதிரி கும்பாபிஷேகம் அப்போ அந்த பொறுப்புல இருந்தாங்க. கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு நாங்க காசிக்கு போய் பார்க்குறோம். அப்போ நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இங்க ஒரு பிரைவேட் கம்பெனில. நான் ரிட்டையர் ஆன உடனே எனக்கு அதே சம்பளம் தரேன்னு கூப்பிட்டாங்க. சௌரியமா அது போயிட்டு இருந்தேன். இதை போய் பார்த்தோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன முடிவு பண்ணோம், முழுமையா இருந்தாதான் பண்ண முடியும்னு நான் அப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அண்ணனோட புறப்பட்டு வாரணாசிக்கு போயிட்டேன். வாரணாசிக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க ஸ்டடி பண்ணோம். இவங்கெல்லாம் சமாஜ்வாதி பார்ட்டியுடைய ஆளுமையின் கீழே ஒரு பெரிய நெட்வொர்க்ல இருக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டி வந்து அங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் கம்யூனிட்டி, எல்லா பார்ட்டிலையும் அவங்களுக்கு ரீச் இருக்கு. ஸோ இதை வந்து அவ்வளோ ஈஸியா டச் பண்ணி எடுக்க முடியாது. காரணம், அவன் கிருஷ்ணா மேரேஜ் லான்னு வச்சுக்கிட்டு பெரிய பெரிய கல்யாணங்கள் அங்க நடக்குது. நம்ம நேயர்களின் தகவலுக்காக அந்த இடம் சார் சொல்ல வருது, அந்த 62,000 சதுர அடி நிலம் வந்து
ஆனந்த் மோகன் அப்படிங்கிற ஒரு பொலிட்டீஷியன், அவர் சமாஜ்வாதி பார்ட்டியில் இருந்தவர், இன்ஃப்ளூயன்ஸான பொலிட்டீஷியன். அவர் வந்து நான் பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. கடைசியில் அவரே அதை ஆக்கிரமிச்சிட்டாரு. அதற்கு பிறகு அவருடைய சகோதரர் அவரும் 2 பேரும் சேர்ந்து தான் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அங்கே தான் அவங்க உள்வாடகை விட்டதாக சார் சொல்லாராம். அதானே? கரெக்ட். அவங்க வந்து நம்ம ஒரிஜினலாக இருந்த டோர் வந்து மூடி இருக்குது, முன்னாடி ஒரு டீ கடை இருக்குது, பின்னாடி அவன் செவர் எடுத்திருக்கான், எங்களுக்கு தெரியல. பின்பக்கம் ஓப்பன் பண்ணி கிருஷ்ணா மேரேஜ் லான் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவர் வாடகை விட்டுட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 100 கல்யாணங்கள், ஒரு பெரிய கல்யாணங்கள்லாம் அங்கே நடக்குது. அப்படி ஒரு முக்கியமான இடம். இப்போ டி நகர், இதுனா எப்படி டி நகர் ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி மாதிரி காசியிலோட முக்கியமான இடம் அது. அவ்வளோ கமர்ஷியலான இடம் அது. அந்த இடத்துல இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியா அவருக்கு ரொம்ப ஈஸியா அங்கெல்லாம் வந்து காலி மனையில தான், லான்ல தான் டென்ட் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கல்யாணத்துக்கு வேண்டிய குதிரை வண்டி, அந்த டென்ட் போடுறவன், இவங்களுக்கெல்லாம் ஒரு போர்ஷனை கொடுத்துட்டு அவர் குட்வில் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வர்ற பணத்துல பில்லுல 30% 40% வாங்கிக்குவாரு. அது போக ஒரு ரெண்ட் வாங்கிக்குவாரு. இது மாதிரி ஒரு பெரும் பணத்தை பண்ணிக்கிட்டு அவருடைய சமாஜ்வாதி பார்ட்டி, அவங்க பார்ட்டி டீம் வந்து போறது, அவங்க வெஹிக்கிள் நிப்பாட்டிக்கிறது, இது எல்லாம் அங்க இருந்துட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யமா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே அந்த பகுதி பூரா அது அவனுடைய ப்ராப்பர்ட்டி தான் நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர இது மாரி இந்த நகரத்தாருடைய ப்ராப்பர்ட்டிங்கிறதே நாங்க போனதுக்கு அப்புறம் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டி வந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை. அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நம்மளுடைய அனுபவங்களை வச்சு முதல்ல ஒரு லிட்டிகேஷனோட போனா வெக்கேட் பண்ண முடியாது, முதல்ல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்லோவா இருந்த டெனன்ட் எல்லாம் அங்க இருக்கிற லோக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு ஒவ்வொருத்தரையா பேசி பணத்தை கொடுத்து டெனன்ட் எல்லாம் மெதுவா டேக் ஓவர் பண்ணோம், வெளியில தள்ளி விட்டோம். இது ரொம்ப சைலண்டா பண்ணோம். அந்த இடத்துல இருந்து அவங்கள அப்புறப்படுத்தணும். அதை வந்து ஒரு ராசியா பண்ணோம், எடாவடியா இல்லாம, ஏப்பா இந்த இடம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம வேறொரு ஆளை வச்சு அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அவர் நம்ம ஆளை வச்சு பண்ணோம். இப்ப நீங்க வந்து எனக்காக போறீங்க, நீங்க அந்த இடம் வேணும்னு அவர்கிட்ட பேசி அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்க, நாம அப்புறம் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு புரிதலோட வெளியில தெரியாம. அது மாதிரி எத்தனை பேர் டெனன்ட் இருப்பாங்க? அது இருக்கட்டும், அது ஒரு கதை, அது ஒரு செயினா போயிடும். எல்லாம் முடிச்சு ரெடியா வச்சதுக்கு அப்புறம் இந்த ஒவ்வொருத்தருக்கும் அங்க பொசிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மேரேஜ் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் எல்லாரும், கேட்டர் ஒருத்தன், ஐஸ்கிரீம் போடுறவன் ஒருத்தன், உதவி பிளஸ் அவர் ரவுடிசத்துக்கு எல்லாத்துக்கும் ஆளு வச்சுட்டாரு. ரெண்டாவது கட்சியிலையும் செல்வாக்கா இருக்கிறதுனால அப்படி இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து எல்லா பழைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து பாசியில இருந்தது. அந்த காலத்து லாங்குவேஜ் நம்ம 1813 வாங்கல போனது என்ன இருந்ததோ அப்படியே இருந்தது எல்லா டாக்குமெண்ட்டும். அந்த டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால படிக்க முடிஞ்சுது. ஆனா நம்ம டாக்ஸ் எல்லாமே நம்ம கட்டிக்கிட்டு வர்றோம். அது எல்லாத்தையும் அப்புறம் ஒழுங்கு பண்ணி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு போனோம். இந்த இடம் நம்மளுக்கு கரெக்டா லொக்கேட் பண்ணிட்டோம், என்ன பொசிஷன் தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து டெல்லிக்கு போனோம். டெல்லியில ஏன்னா இங்க தெரிஞ்சிட்டோம் லோக்கல் ரியாலிட்டி வந்து இங்க இருக்கவங்களால, லோக்கல்ல இருக்கவங்களால இதை அணுக முடியாது அப்படின்னு எங்களுக்கு உறுதியா தெரிஞ்சிடுச்சு. உடனே மூசு அழகப்பண்ண டெல்லிக்கு கூட்டு போனாங்க. அங்க ஒரு முக்கியமானவங்களை, பிரதமர் அலுவலகத்துக்கு தொடர்புடையவங்களை சந்திக்க வச்சாங்க. காரணம் அந்த தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினரே அவர் தானே. அதனால அவங்களுக்கு சந்திக்க வச்சாங்க. அங்கேருந்து எங்களுக்கு தகவல் சொன்னாங்க, நீங்கள் லக்னோவில் போய் பாருங்கன்னு. அங்கேருந்து புறப்பட்டு லக்னோவுக்கு வந்தோம். லக்னோவுக்கு வந்த உடனே அந்த யூபியோடைய பார்ட்டி பிரசிடெண்டா, பிஜேபி பார்ட்டி பிரசிடெண்டா சுதந்திர தேவ் சிங்னு இருந்தாங்க. அவங்கள பார்க்க சொன்னாங்க. அவங்கள போய் பார்த்தோன்னா அவங்க சிஎம்கிட்ட பேசினாங்க. பேசி எல்லாருக்கும் என்னங்கிறத டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு, சரி நீங்கள் காசியில் போய் அங்கே கமிஷனர் சதீஷ் கணேஷ்னு இருக்காரு, போலீஸ் கமிஷனர், தமிழர் இல்ல அவரு கர்நாடகா, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்க புறப்பட்டு காசியிலேருந்து, லக்னோலேருந்து காசிக்கு வந்தோம். காசிக்கு வந்த உடனே ஒரு சதீஷ் கணேஷ் சாரை பார்க்க போறோம். அங்க அந்த காசி சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் அங்க ரெடியா வச்சிருந்தாங்க. அப்படின்னா சிஎம் அலுவலகத்திலிருந்து ஏற்கனவே தகவல் இருக்கு, எல்லாம் வந்துச்சு. வந்த உடனே அவங்க கூப்பிட்டு, உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு உங்க பேர்ல இருக்கா,
இத்தனை நாளா என்ன பண்ணீங்க? இந்த 2 கேள்வி கேட்டார். டாக்குமெண்ட்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. இத்தனை நாளா என்ன பண்ணீங்க? இவ்வளவு நாளா இந்த பார்ட்டி வந்து சமாஜ்வாதி பார்ட்டி தான் ஆக்குபை பண்ணியிருக்கான். அந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, அப்ரோச் பண்ணா எங்களுக்கு சாதகமா இருக்காது, அதனால நாங்கள் அப்ரோச் பண்ணல, வெயிட் பண்ணோம். இப்போ இந்த கவர்மெண்ட்டை நம்பி தான் நாங்கள் வந்திருந்தோம், அப்ரோச் பண்ணோம், உங்களை பார்க்க சொன்னாங்க சார் அப்படின்னு உண்மையை சொன்னோம். அவர் இங்கே பாருங்க, உங்கள் டாக்குமெண்ட் சரியா இருந்து சொத்து உங்களதா இருந்தால் நாங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம், தவறாக இருந்தால் உங்க மேல நடவடிக்கை எடுப்போம். நீங்க தாராளமா எடுக்கலாம் சார். ஒரு போலீஸ் ஆபீசர் எவ்வளவு கடுமையாக சொல்லுவாரோ அந்த கடுமையும் கனிவும் இருந்தது அந்த வார்த்தையில. அதனால நாங்க எங்க சைடு கிளியரா இருக்குன்னு ப்ராப்பர்ட்டிக்கு இருந்த எல்லோ கார்டு முத கொண்டு, இப்ப நம்ம எல்லாம் இங்க பட்டா சிட்டா சொல்ற மாதிரி அங்கெல்லாம் எல்லோ கார்டு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. நம்ம எல்லோ கார்டு வரைக்கும் காமிச்சோம், பார்த்தாங்க. பார்த்துட்டு கன்சர்ன் ஜூரிசெக்ஷன் போலீஸ், சிக்ரா போலீஸ் ஸ்டேஷன், சிக்ரா போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு அங்க பாண்டேன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவருக்கு தகவல் கூப்பிட்டு வர சொன்னாங்க. அவர் வந்தோடனே கமிஷனர் சொன்னாங்க, இவங்க நாளைக்கு உன்னை வந்து பார்ப்பாங்க, இந்த இடம் சம்பந்தமா உன்கிட்ட சொல்லுவாங்க, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீ பாரு, அந்த இடத்த போய் பாரு, அங்க இந்த டெனன்ட் அங்க இருக்கிறவன் எந்த அடிப்படையில் அங்க இருக்கிறான், அவன்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு கேளு. சரியான டாக்குமெண்ட் இருந்தா அதுக்கு நியாயமான தீர்ப்பு கொடுப்போம், தவறாக இருந்தால் தூக்கி போட்டு புல்டோசர் விட்டு எடுத்துக்கணும்னு சொல்லு. அவன் சுகமா வரலைன்னாக்க இவங்களுக்கு தான் சரியா இருந்தனாக்க புல்டோசர் வச்சிருவோம்னு சொல்லிட்டு அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இன்ஸ்பெக்டர். யோகி ஸ்டைல சொல்லிட்டார். உடனே இன்ஸ்பெக்டர், சார் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கோன்ட்டார். உடனே எங்க கூட அப்ப செக்ரட்டரி வந்து லக்ஷ்மணன், அவங்க தான் செக்ரட்டரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உங்க நகரத்தார், அந்த நகரத்தார் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரார் மேனேஜிங் சொசைட்டியோடைய செக்ரட்டரி லக்ஷ்மணன், அவர்கிட்ட கொடுக்க சொன்னோம். அவரு மாரி எங்க ப்ராப்பர்ட்டி இன்னும் ஆக்குபேஷன்ல இருக்குது. அது எந்த வருஷம்? நீங்க 22. அப்பவே அதெல்லாம் 2 நாள்ல முடியுதெல்லாம். அதாவது முதலாக அந்த ஆக்கிரமிப்பாளர் மேல கேஸே அப்பதான் நீங்க கொடுக்குறீங்க, பதிவு பண்றோம். அதாவது லக்னோல பாக்குறோம், அடுத்த நாள் கமிஷனரை பாக்குறோம், அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் வந்த உடனே எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்தாரு. இன்ஸ்பெக்டர் அப்படியே அங்க வந்து கமிஷனர் அங்க இருக்காரு, ரெவென்யூ கமிஷனர், அவருக்கு எல்லா பேப்பரையும் அனுப்பிச்சு செக் பண்ணாங்க, கிராஸ் செக் பண்ண சொல்ல. இவங்களும் அங்க வந்திருந்தாங்க, எல்லாரையும் கேட்டாங்க, டாக்குமெண்ட் இவங்களுக்கு தான், ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு தான் அப்படிங்கிறதுல தெளிவாயிடுச்சு. அப்போ அவரை கேட்டது கூட இல்லை, நான் திறந்து விட்டுறேன்னு சொல்லிட்டான். திறந்து விடுனாங்க. வந்து அவனே பூட்டை திறந்தான். திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா செவர் இருக்குது. அது வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த செவர் இருக்கணும்னு தான் அப்புறம் அந்த செவரை இடித்தோம். செவரை இடித்து உள்ளே போய் கம்ப்ளீட் பொசிஷன் எடுத்து அவனை வந்து வெளியில், அவனை வந்து போலீஸ் உள்ள கடுமையானவன அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இல்லீகல் ஆக்குபென்சி, நீ எதாவது தப்பு பண்ணியிருக்கேன், இவ்வளோ அந்த சொத்தை வச்சு இவ்வளோ வருமானம் பண்ணியிருக்கேன், தர்மம் அது, அதை பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் மேலே கேஸ் போட்டாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திறந்து ப்ராப்பர்ட்டியை நம்மள்கிட்ட கொடுத்தாங்க, அவங்க பிரதர்ஸை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கையை காவல்துறை தொடங்கிடுச்சு. நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியை வெக்கேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உடனடியாக எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஒரு அட்வைஸ், இந்த மாதிரி காலியாக போட்டு போயிடாதீங்க, இடத்த மீட்டு கொடுத்தது பெருசு இல்லை, இனிமே பராமரிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருந்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு, அங்க மற்ற டெனண்ட் எல்லாம் காலி பண்ணதுனால எல்லா காம்பவுண்டையும் தட்டி சரி பண்ண வேண்டிய காம்பவுண்ட்லாம் கட்டிட்டு அந்த இடத்த கிளியர் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம ஆளுங்களை அங்கே போட்ட போது இந்த பருவம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வந்தது. அந்த நேரத்தில் பலராமசாமியினுடைய பவர் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. இந்த 3 ஆண்டு காலத்தில் ரொட்டேஷன் ஆக போகுது. அதுக்குள்ள இந்த இடத்த நம்ம வந்து காலி இடத்த கூட விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய ருத்ர யாகம் பண்ணோம். அதுக்கு பிச்சை குருக்கள் வந்திருந்தாங்க. 125 பிராமணர்களை வைத்து ரொம்ப பிரமாதமா காசியில பண்ணோம். அதுக்கு விஐபிஸ் எல்லாம் வந்தாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டரே வந்தாங்க, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அப்போ வந்து ஆனரபிள் கவர்னரா இருந்தாங்க, மேடம் வந்தாங்க.
நிறைய. அப்புறம் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காங்க. ம். எல்லாரும் அப்போ வந்து இது வந்தாங்க, நம்ம சம்பவத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த யாகமும் பண்ணோம். அங்கே வந்து நாங்கள் ஒரு சிவன் கோயில் வச்சுருக்கோம் இந்த சிக்ராலே. அந்த சிவன் கோயிலை புனரமைச்சு நம்ம ஸ்டைலில் கோபுரம்லாம் கட்டி அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு இங்கே இந்த நகரத்தார் பெருமக்கள்லாம் வந்தாங்க. எல்லாரையும் வச்சு ரொம்ப அருமையான ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி இந்த இடத்த மீட்டாச்சு. ஏன்னா அந்த சிவனுக்கு எங்களை பூஜை பண்ண விடல. முன்னா அங்க இருக்க வில்வத்தை கொண்டு போய் சிவனுக்கு கொடுக்க விடல. நீங்க முன்னான்னு சொல்றது ஆனந்த் மோகன். ஆனந்த் மோகன் சமாஜ்வாடி கட்சி ஆனந்த் மோகன். அந்த மாதிரி எல்லாரையும் பயமுறுத்துருவாரு. நாய் வச்சிருப்பாரு, துப்பாக்கி வச்சிருப்பாரு. எங்க ஆளுங்க போறவங்க எல்லாம் எலெக்ட் ஆகி போறவங்க எல்லாம் வெக்கேட் பண்றதுக்கு போவாங்க. எல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன் பாரு, வந்துருவாங்க, அப்புறம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. இப்படிதான் ஒவ்வொரு பருவத்திலையும் தாழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த நிர்வாகிகள் வந்து ஒரு முடிவு பண்ணாங்க, நம்ம நிர்வாகிகளால இது முடியாது, இதுக்கு ஒரு தனி டீமை போடணும் அப்படின்னா எங்களை நியமிச்சாங்க. எங்களை நியமிச்சதுனாலதான் நாங்க அதுக்குள்ள போனோம். நாங்க போனதுனால சட்டப்பூர்வமா நானும் பொலிட்டிக்கலா மூசோனும் இணைந்து செய்ததுனால இது வந்து ஆண்டவன் கிருபையில மீண்டும் எங்களுக்கு வந்துடுச்சு. எங்களுக்கு வந்ததுனால இன்னைக்கு நகரத்தார் பெருமக்கள் பெருவாரியா கொடை கொடுத்து இன்னைக்கு இருக்கிற தலைவர் இவர் இல்லைன்னா இவ்வளவு பணம் யாரும் வசூல் பண்ண முடியாது. இதே போன தலைவர் தேர்தலில் சொன்னாரு சிக்கராவை மீட்பேன்னு, 3 வருஷத்துல மீட்டு கொடுத்தாரு அவர் ராமசாமி. இந்த தலைவர் புது கட்டடம் கட்டுவேன், 10 மாடி கட்டடம் கட்டுவேன்னு சொன்னாரு, இவருடைய பருவத்துல கட்டிட்டாரு. இது மாதிரி வர்ற ஒவ்வொருத்தரும் ஆர்வமா வர்றாங்க. ஒவ்வொரு குழுவும் வரும் பொழுது ஒரு நல்ல சிந்தனையோட வர்றாங்க, தர்மம் தொடரணும்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு எழுச்சி வந்துகிட்டு இருக்கு. இடையில ஒரு தொய்வு இருந்தது. செகண்ட் வேர்ல்டு வார் எங்களுக்கு ஒரு பிரச்சனை, எமர்ஜென்சி எங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு தொய்வுல இருந்து நாங்க மீண்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்படி திரும்பி வந்து சுபிட்சமா வரும் பொழுது நாங்க மீண்டும் தர்மத்தை இன்னும் சிறப்பா பண்ண நினைக்கிறோம். இந்த தர்மம் தடைப்பட்ட காலங்கள்ல அதை நிர்வாகம் பண்றதுக்கு பல இடர்பாடுகள் இருந்தாலும் பெருசா பண்ணலைன்னா கூட சிறிய அளவில் செய்துட்டே வந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நகரத்தார் சமூகம் நல்லா இருக்கும். இப்போ அந்த இடத்த நீங்க மீட்டிங்க, இது போல லீகல் ப்ரொசீடிங்ஸ் நீங்க போகும் பொழுது உங்களுக்கு அவங்களுடைய கட்சி தரப்பில் இருந்து குறிப்பாக, ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்த அவர் ஆக்கிரமிப்பு வச்சிருந்தார், உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் வந்ததா? ஒரு 6 அட்டெம்ப்ட் நடந்தது. என்னையவும் மூசோனையும் எலிமினேட் பண்ணணுங்கிற தீர்மானத்துல நாங்க எங்க தங்கி இருக்கிறோமோ அங்க நெருப்பு வைக்கப்பட்டது. எங்க மேல லாரிய ஏத்தி அதுக்கு ட்ரை பண்ணாங்க, ரவுடிஸ் அனுப்பிச்சாங்க. நாங்க போற வர இடங்களெல்லாம் நோட் பண்ணாங்க. அதனால நாங்க பல இன்னல்களை சந்திச்சோம். நாங்க எங்க தங்கி இருக்கோம்னே சொல்லல, நாங்க சத்திரத்திலே தங்கல. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. நாங்க அப்பதான் உணர்ந்தோம் இனிமே நம்ம சத்திரத்துல தங்கக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம சிற்பந்திகளே நம்ப முடியல. நகரத்தார் எல்லா இடத்துலயும் எல்லாரும் வேலை செய்யறோம். நாங்க இதுவரைக்கும் எல்லா இடத்துலயுமே எங்களுக்கு யாரையும் நாங்க பாகுபடுத்தியே பார்த்ததில்ல. ஒவ்வொரு நாளும் இறையொருளா நடக்குது, ஒவ்வொரு தொண்டும் சிவத்தொண்டு அப்படிங்கிற போறவங்க நாங்க எதிரியாவே பார்த்ததில்ல. ஆனால் இந்த விஷயத்துல மட்டும் நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அதனால நாங்க எங்க தங்கி இருக்கோம்னு சொல்றது இல்ல, எங்க சாப்பிடுறோம்னு சொல்றது இல்ல. ஏன்னா வி சஸ்பெக்டட் ஃபுட் பாய்சன் கூட சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப தவிர்த்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மீட்கப்பட்டது. சொல்லுவது ஈஸி, அதை கடந்து வந்த பாதை வந்து வித்தியாசமானது. ஏன்னா அங்க உட்காந்து நாங்க ஸ்டடி பண்ற ஒரு நாளும் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம். ஏன்னா இப்ப அந்த இதுல ஸ்மெல் பண்ணிருப்பாங்க இல்லையா, திடீர்னு ஒவ்வொரு டெனண்டா இங்க இருந்து வெளியில வராங்க அப்படிங்கும் பொழுது ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் கிளம்பிட போறது இல்ல. அப்படிங்கிறப்ப இது யாரு வெளியில இருந்து ஆப்ரேட் பண்றாங்கன்னு அவரால் பொலிட்டீஷியனால கண்டுபிடிக்க முடியும் தானே? நல்லாவே முடியும். நாங்க ஒரு டெனண்டையும் காலி பண்ண இல்ல. இதுல அப்படி நாங்க வெக்கேட் பண்ணவங்க 3 பேர் இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னு தெரியாது. இப்ப நான் உங்களை நியமிச்சு நீங்க இதை மீட்டு கொடுங்கன்னு சொன்னேன். நீங்க பணத்தை கொடுத்து உங்க பொசிஷன்ல எடுத்துட்டீங்க. நீங்க இன்னைக்கு உயிரோட இல்ல. உங்க பையன் வந்து இது உங்களுக்கு தாங்கன்னு நீங்க எடுத்துங்கன்னு எங்களை ஒதுக்கி கொடுத்து போயிட்டான். அதுவே பெரிய விஷயம் இல்லையா? காரணம் அவர் அதை பாஸ் பண்றாரு. இது மாதிரி 3 பேருடைய உயிரிழப்பை எங்க நெருக்கமாவே இருந்து நாங்க பார்த்தோம். 3 பேருமே மூசோனனுக்கு நெருக்கமானவங்க. அதுல அந்த கோவிட் வேற வந்துடுச்சு. அந்த கோவிட் டைம்ல ரொம்ப சிரமப்பட்டோம். மூசோனனுக்கு வந்து ஹீமோகுளோபின் 7க்கு போயிடுச்சு.
அப்படியெல்லாம் சிரமப்பட்டு தான் இது மீட்கப்பட்டது. சும்மா அதனாலதான் இந்த இன்டர்வியூவே செய்தித்தாள்கள்ல கட்டிடம் கட்டியிருக்காங்க. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உங்க சொத்து மதிப்பு என்னன்னு கேட்டாங்க. அது 65,000 சதுரடி, 62,000 சதுரடி. எங்களுக்கு மதிப்பு தெரியலங்க, ஒரு 100 கோடி இருக்குமாண்ணா. என்ன பேசுறீங்க, கைட்லைன் வேல்யூவே 240 கோடினாரு. அவர் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மார்க்கெட் வேல்யூ வேறையா இருக்கு. அப்போ இதெல்லாம் போய் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக எங்களுக்கு என்னன்னாக்க அந்த சிவனருள் சிவத்தொண்டு தொடரணும். அதுக்காக மீண்டும் எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எங்க முன்னோருடைய ஆசி எங்களுக்கு இருக்குது. அதனால இது நடக்குதுங்கிறது நாங்க நம்புறோம். இவ்வளவு நேரம் நம்ம தர்மத்தை பத்தி பேசணும். பட் இதுல அரசியல் பேசாமலும் இருக்க முடியாதுங்கிறதுக்காக நான் இந்த பார்வையிலே வந்து கேள்வி கேட்குறேன். டெல்லி போறீங்க, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, லக்னோ வரீங்க, உடனே வாரணாசிக்கு வரீங்க, அங்கே போலீஸ் கமிஷனர் ஆணையரை பார்க்குறீங்க, ரெவென்யூ ஆணையர், உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சடார் நடக்குது. இது பாஜக இல்லாமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? நடக்காது. நாங்கள் அப்ரோச்சே பண்ணியிருக்க மாட்டோம். காரணம், எங்க ஒரு நேர்மையான அரசாங்கம் இருக்குதோ அங்க மட்டும்தான் இது சாத்தியம். நாங்க வந்து அறவழியில் இருக்கிறோம். எங்களுக்கு அடிதடி தெரியாது. சட்டப்பூர்வமா நாங்க எதை வேணாலும் பேசுவோம். சட்டத்துக்கு புறம்பா நாங்க பேச மாட்டோம். எங்க செட்டியார் பையனோ நகரத்தார் பையனோ நீங்க யாராவது டே உட்கார்றன்னா நான் அந்த இடத்துக்கே வரமாட்டாங்க. நீங்க சாதாரண பேச்சு வழக்குல டே உட்கார்றான்னு சொல்லி பாருங்க, மரியாதை இல்லை, நான் வரல அப்படி போடுவாங்க. ஏன்னா நாங்க அப்படி வழக்கப்படலை. நாங்க எங்க குடும்பத்துக்குள்ள நாங்க போய் பேச வேண்டிய சந்தர்ப்பமே இல்லை. குடும்பத்தார் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வாழ்றோம். நாங்க வெளிப்படையா இருக்கிறோம், எங்கேயும் தப்பு பண்ணல, சட்டப்பூர்வமா இருக்கிறோம். அந்த மாதிரி குழந்தைங்களை வளர்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு எல்லாம் வருத்தப்படுறோம். என்ன வருத்தப்படுறோம், நம்ம ஒரு பிள்ளைங்கெல்லாம் இப்படி இருந்து வெளியில போனோம்னா கொஞ்சம் சிரமப்படுது. ஸோ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை அடாப்ட் பண்ணிக்க வருத்தப்படுது அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்குமே தயக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணணுங்களா கொஞ்சம் யோசிக்கிறோம். இந்த அடாப்டேஷன்ல வந்து நம்ம கூட இருந்துட்டு வெளியில வரும்பொழுது சமூகம் வேறையா இருக்குது. இதுக்குள்ள எப்படி இதுக்குள்ள புரிய வைக்கிறது. அப்பெல்லாம் நாங்க கை பழகிறதுன்னு சொல்றது. சிறு வயசுல எங்களை கூட்டு போடுவாங்க. நகரத்தார் எல்லாருமே நாங்க வந்து 140 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கோம் தர்மத்துக்கு. நாங்க யாரும் பள்ளிக்கூடம் போனதில்லை. எங்க சின்ன கம்யூனிட்டி தான். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, தியாகராஜா காலேஜ், இதெல்லாம் எவ்வளவு பெரிய சேவை பண்ணிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். புதுசா சொல்லணுங்கிறது இல்லை. எங்க ஊர்களையும் எங்களை சுற்றியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கோம். தர்மத்துக்கு தான், யாரும் கமர்ஷியலா இல்லை. அப்படிப்பட்ட தர்மம் பண்ணிட்டு இருக்கிற குடும்பத்துல இருந்து எங்கோட்டு பிள்ளைங்க எல்லாம் படிக்க போறதை விட நீ 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்பா, நீ வந்து கைப்பழகுன்னு சொல்லி கூட்டு போவாங்க. கைப்பழகுனா அந்த எங்க கடை இருக்குதோ அங்க கூட்டி கொண்டு போய் விட்டுருவாங்க. பிசினஸ்ல தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. கைப்பழகி அதுக்கப்புறம் எடுபடியா இருந்து அப்புறம் கைப்பட்டிக்கு வந்து கூட்டாளியா இருந்து அப்படி ஒரு தொழிலா தான் வந்து தொழிலை கத்துக் கொடுப்பாங்க. அது தர்ம சிந்தனையோட வந்துகிட்டு இருந்தது. அதனால நாங்க குடும்பமாவே ஒன்னாவே இருந்தோம். எங்க போனாலும் 10-20 பேர் ஒன்னா தான் கடை வைப்போம். ஒரு இடத்துல இப்ப இந்த இவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னா இங்க 10 இடம் 10 பேர் வியாபாரம் பண்ணுவோம். உங்க கஸ்டமர் உங்கள்கிட்ட வருவாங்க, என் கஸ்டமர் என்கிட்ட வருவாங்க. உங்களுக்கு அதிகமான பணம் கேட்கறாங்க அப்படின்னா நிலரமா சேர்ந்து வச்சு கொடுத்துருவோம். அப்படி ஒரு புரிதலோடையும் ஒரு நல்ல நட்போடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தோம் தொழில் பண்ணதுனாலதான் நாங்கெல்லாம் முன்னுக்கு வந்தோம். எங்கள்கிட்ட ஒற்றுமை இருந்தது, நேர்மை இருந்தது, நாணயம் இருந்தது, வளர்ந்தோம். அது இன்னும் வளரணும்னு இப்போ முயற்சி பண்றோம். இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைகளும் இன்னைக்கு இருக்கிற மீடியாக்களும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. அதுல இருந்து பிள்ளைங்களை எப்படி மீட்கிறது, இதுங்கள்ல இருந்து பிள்ளைங்களுக்கு இந்த தர்மங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறதுல இப்ப எங்களுக்கும் சில இடர்பாடுகள் இருக்குது. அதை மீண்டு வந்துருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு சமுதாயமாக ஒரு அறப்பணியில செஞ்சிட்டு இருக்கீங்க. அது அடுத்த தலைமுறையிலையும் கடத்தி அவங்களும் அந்த பணியில ஈடுபடணும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. சிடிவி நேயர்களுக்கு இந்த விஷயம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னா, மோடி ஏட்ஸ் தமிழ் அப்படின்னு தமிழகத்துல ட்ரெண்டிங் ஆன நாளில்தான் நகரத்தார் அவங்க கட்டிய மிக பிரம்மாண்டமான அந்த தர்ம சத்திரம் நாட்டு மக்களுக்கு காசியில அர்ப்பணிக்கப்பட்டது. அது அந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அப்படிங்கிறத மறந்துட முடியாது. அங்க இருக்கக்கூடிய முதல்வர் யோகி ஆதித்யநாத்
துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்களெல்லாம் அந்த பெருமை சாரும். தமிழர்களுடைய அறச்சிந்தனைக்கு இந்தியா முழுக்க எப்படி அவங்கள பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த செய்தியின் மூலம் நம்மளால் அறிந்து கொள்ள முடிந்தது. நகரத்தார்கள் எப்படிப்பட்ட தர்ம காரியங்களை இந்தியா முழுவதும் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத மிக விரிவாக எடுத்துரைத்த ஃபார்மர் டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும். எங்க நகரத்தாருக்கு ஒரு குருமார் கோயிலூர்ல இருக்காங்க. அவங்க இன்னைக்கு காசி கோயிலும் அவங்களும் சேர்ந்து 5000 பேருக்கு தினம் உணவு சமைச்சு கொடுக்குறாங்க. அது அங்க இருக்கிற வேத பாடசாலையில படிக்கிற மாணவர்களுக்கும் மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகள் அட்டண்டர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது எவ்ரிடே. இது 1 வருடமா நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நகரத்தாருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். கோயில் நிர்வாகம் அதுக்குள்ள எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதை சிறப்பாக சமையல் பண்ணி பேக் பண்ணி டெலிவரி பண்ண வேண்டிய பொறுப்பை கோயிலூர் சாமிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க? இதுக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அங்கே காஷ்மீர் ராஜா ஒரு பில்டிங் கொடுத்துருக்காரு. அந்த பில்டிங் பேர் ஜம்மு கோட்டின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல 5 மாடி கட்டடத்தில் இவங்க சமையல் பண்ணி எல்லாருக்கும் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. அவ்வளவு சுத்தமாக நடக்குது. இந்த வாய்ப்பெல்லாம் நம்ம நகரத்தார் இவ்வளோ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். அது இல்லாமல் கோயிலில் ஒரு அன்னதானம் நடக்குது. அது காசி சத்திரமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தினம் ஒரு 600-700 பேர் சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க கோயில் வளாகத்திலே. இது ஒரு பக்கம் நடக்குது. காசியில் நம்ம நிறைய தொண்டு பண்ணணும்னு நினைக்கிறோம். அங்கே இருக்கிற விசாலாட்சி கோயில் நகரத்தாரால் கட்டப்பட்டது. இன்றைக்கும் அதுக்கு வேண்டிய பொருள்லாம் நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த தொடர்பு பார்த்தீங்கன்னா நகரத்தாருடைய தொடர்பு அங்கே பலவாரியாக தர்ம சிந்தனையோடு தான் போயிட்டு இருக்குது. காசிக்கும் நகரத்தாருக்கு இருக்க தொடர்பு நெருக்கமாக இருக்குது. தமிழுக்கும் நகரத்தாருக்கு இருக்க தொடர்பு இன்னும் நல்லா இருக்குது. ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பதிப்பகத்தாரெல்லாம் நாங்கள் நகரத்தாராக தான் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் குமுதம் நகரத்தாரால் ஆரம்பிக்கப்பட்டது தான். அது எவ்வளவு பதிசம் வளர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். வானதி பதிப்பகம் சொல்லிட்டே போலாம். பதிப்பகம் ஆமா, இன்னைக்கு வாசிக்கிற பழக்கம் மக்கள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டு வருதேன்னு கவலையா இருக்கு எங்களுக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழையும் நாங்கள் மறந்ததில்லை, தமிழ் சங்கத்தையும் மறந்ததில்லை, அதனால தர்ம காரியத்தையும் மறந்ததில்லை. நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.